இந்தாம்மா நாங்கள் 2 பேரும் உனக்கு ஒரு gift வாங்கியிருக்கோம். என்ன எனக்கு தெரியும், நீங்க இன்னைக்கு காலையில இருந்து இதுக்கு தானே பம்பனீங்க. நான் மேட் மிஷின் ரூம்ல இருந்ததை நான் பார்த்தேன். ஆனா யார் வீட்டுக்காரர் மேலே ஏதாவது வாங்கிட்டு இருக்காங்களா என்னன்னு நினைச்சேன், எனக்கு தெரியல. என்ன கண்ணே திடீர்னு அம்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன இருக்குன்னு நினைக்கிறதுல தெரியலம்மா, என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க? அதான் டீ டேபிள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க, என்னன்னு எனக்கு தெரியல. என்னது அதை ஆட்டி பார்த்துட்டு சொல்லு, அப்படியே என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணு. எடுக்கணுமா? என்னது அப்படியே ஆட்டி பார்த்துட்டு ஒரு கெஸ் பண்ணுமா, அப்படியே ஆட்டி பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன இருக்கும். அதாவது ஆப்பிள் ஃபோன். ஆப்பிள் ஃபோன் தான் ஆல்ரெடி வச்சிருக்கியே. சரி, அதை விடுங்க. வேற ஓபன் பண்ணி பாருங்க. தொட்டு பாரு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு. கரெக்டா கெஸ் பண்ணுங்க. என்ன இது? ஏதோ நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்களோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து கரெக்டா நீங்க கொடுத்துருக்கீங்க. தொட்டு பாருமா ஃபர்ஸ்ட், தொட்டு பார்த்துட்டு என்ன இருக்கும் ஆட்டி பாரு. என்ன அது? எதனா ஒன்று கெஸ் பண்ணுறியா? உன் கெஸ் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்க்கலாம். என்ன உங்ககிட்ட கேட்டேன், மைக் வேணும்னு கேட்டேன், செல்லு ஸ்டாண்டு வேணும்னு கேட்டேன். அதான் என்னன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. நண்பர்கள் கூட ஏதாவது பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் எனக்கு இல்லை, என்னன்னு தெரியாது. ஆனால் ஏதாவது நீட்டமாக இருக்குது, அதனால ஏதாவது மைக்கு அந்த இதெல்லாம் வந்து உன் ஃபோன் இருந்தால் தான் பண்ண முடியும். உன் ஃபோனு இல்லைல்ல, இது நாங்களே தான் வாங்கினோம், அது இல்லை. சரி, இது என்னன்னு தெரியலையம்மா. வேற என்ன? சரி சரி ஓப்பன் பண்ணிடு. இது நல்லா பெருசாக இருக்குது. சாரியா இருக்குமோ? சாரியா சுடிதாரா? நான் ஒரு ஃபோட்டோ வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன், சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அதை ஏதாவது கிஃப்ட் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, உனக்கு ஏன் திடீர்னு நாங்கள் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கோம்? அதான் என்ன இன்னைக்கு என்ன திடீர்னு பார்த்தா தெரியும். அப்படியா? சரி வாங்க. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. உங்கள் பொண்ணுங்களும் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணியிருக்காங்களா? அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை எப்படி சொல்லுங்க. எனக்கு உண்மையாலுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை வந்து நான் காலையிலேயே பார்த்துட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தெரியல, இது எங்க அம்மாவுக்கு உண்மையாலுமே தெரியாது. இப்பதான் ஓபன் பண்றாங்க அவங்க. இது வந்து நம்ம வந்து அங்க வெளியே வச்சிருக்கிறாங்க, யாரும் நம்ம தொடக்கூடாது, மேல எல்லாம் குடி இருக்கிறாங்க, அவங்க தான் என்னமோ நம்ம அப்படின்ட்டு நான் தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, என் பிள்ளைங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட், கிஃப்ட் வந்து முதல்ல தான் பிரிக்கணும், அவசரப்படக்கூடாது. நீங்களும் வெயிட் பண்ணுங்க, பாருங்க எப்படி வந்திருக்கு, என்ன வந்திருக்குது. என்னம்மா இப்போ எதனா கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கியா? எனக்கு இங்கிலீஷு தெரியாது, தமிழ் ஏதாவது சொன்னீங்கன்னா ஓபன் பண்ணி பாருங்க. ஏய் சூப்பர், நான் கேட்டதே தான். மைக்கு ஸ்டாண்டு. இப்போ வந்து அப்படி வாங்கினீங்க, செல் இல்லாம ஸ்டாண்டா? அது மைக் ஸ்டாண்ட் இல்ல, இது ரிங் லைட். ரிங் லைட். ஓ சூப்பர். இது உள்ள எப்படி இருந்ததுன்னு பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் கனெக்ட் பண்றதுக்கு. பார்க்கலாம். இன்னொன்னும் ஓப்பன் பண்ணிடுமா. நான் ஏதோ ஃபோட்டோஸ் தான், ஃபேமிலி ஃபோட்டோ தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா, அம்மா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஒரு மோட்டிவேட் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். இது ஸ்டாண்டா? அது இல்லைம்மா, ஸ்டாண்ட் இல்லை. ஸ்டாண்ட் இல்லையா? இதெல்லாம் எப்போ பிளான் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? என்கிட்டயே சொல்லியிருந்தா நானும் என்னன்னு சொல்லியிருப்பேன். இது கடைக்காரண்ணா வந்து எவ்வளோ இதாக பார்சல் பண்ணியிருக்காங்க. நல்ல பார்சல், பரவாயில்ல, பிடிக்க முடியாத அளவுக்கு பார்சல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அழகா. இது நம்மள பிரிச்சோம். இப்போ அடுத்தது பிரிச்சு என்ன உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. கத்தி வேணும்.
அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குல்லம்மா. ஆமாம், அது அப்படியே வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. பார்த்துருக்காங்க, நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸ்டாண்டு இது வந்து ரொம்ப ஏன்னா அம்மா ரொம்ப இது இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இல்லாதப்ப இருந்தா சூப்பர். எப்படிம்மா ஃபீல் பண்ணுற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நான் விரும்பி ஆசைப்பட்டு நானே வந்து வீடியோ எடுக்கணும். என்னால் நீங்கள் இல்லாத சூழ்நிலையில் எங்கேயா வெளியே ஒர்க்குக்கு போன போது நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் ஒரு வீடியோ எடுத்து என்னால் வந்து கரெக்டாக பண்ண முடியல. அந்த வீடியோவே என்னால் போட முடியல. அதனால் வருத்தப்பட்டுட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் என் பொண்ணுங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு. ஓ, இது லைட்டு இப்போ தான் புரியுது. ஓ, லைட்டு என்ன இது? என்ன லைட்டு? ரிங் லைட். ரிங் லைட். எனக்கு என்னன்னா ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கெஸ் பண்ணியாம்மா? கெஸ் பண்ணல. இப்போ இந்த ரவுண்டை பார்த்துட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஓ, இனிமேல் நம்மளும் அழகா செய்யணும். சூப்பர். வாங்க பார்க்கலாம். என் பொண்ணுங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு இது பெருசு. என் பொண்ணுங்க கொடுத்தது எனக்கு இது வந்து பெரிய விஷயம். அம்மா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும்னு 2-3 வருஷம் ஆசை. ஆனால் என் பொண்ணுங்க தான் இப்போ வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பொண்ணுங்க தான் எனக்கு உதவியாக இருக்காங்க. சூப்பர். பாருங்க, ரிங் லைட். போட்டு பார்த்துடலாமாம்மா? அழகா தெரியுதுண்ணா. போட்டு பார்த்துடலாமா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூடயே தானே இருந்தீங்க. இந்த வேலைலாம் எப்போ நடந்தது? இதுக்கு தேவையான ஒயரு. இது என்ன? ஸ்டாண்டு கிளிப்பா? ஸ்டாண்டு கிளிப்பு, ரிங் லைட்டுக்கு உண்டான செட் பண்ணுறது, பேனர்ஸ், எதோ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யார் வந்து நம்மளே பண்ணிடலாமா? நம்மளே பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காமிக்கிறோம், பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்கள் முன்னாடி தான் ஆன் பண்ணணுன்ட்டு ஆன் பண்ணுறேன். பாருங்க, சூப்பர். பாருங்க, எல்லாம் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணி உங்கள் முன்னாடி ஆன் பண்ணி காட்டியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து 3 செல்லு வச்சுக்கலாங்க. ஸ்டாண்டில் இப்போ வந்து பொண்ணு செல்லு வச்சுருக்கிறேன். என் செல்லில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கணும். இப்போ அடுத்தது என்னென்ன ஆப்ஷனு இதில் வந்து அம்மாவுக்கு இதில் கொஞ்சம் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். இது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, சென்சாரும் இருக்குது. ரெண்டுமே அம்மா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கலர்ஃபுல் லைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சூப்பர். இது ஆக்சுவலி லைட்டாக நைட்டில் பிடிச்சா நல்லாயிருக்கும். லைட் ஆஃப் பண்ணிக்கலாமா? லைட் ஆஃப் பண்ணி இப்போ பாருங்கள். இப்போ ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட் ஆஃப் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, அம்மாவே தனியாக எடுத்துக்கலாம்.
தனியாக எடுக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிங் ஸ்டாண்டு. இதில் இப்போ பாருங்கள், லைட் போட்டுக்கலாம். இதில் ஒரு சில இது இருக்குது. இதில் 3 ஃபோன் வச்சுக்கலாம், 3 ஃபோன் வச்சுக்கலாம். சென்சார் இருக்குது, RGB இதிலே இது பண்ணிக்கலாம், ரிமோட்லேயே இது பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வேணும்னா ஹைட்டும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைட்டு கம்மியும் பண்ணிக்கலாம், இன்னும் ஹைட்டு ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுனால நாங்கள் இப்போ கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். என் ஹைட்டுக்கு நம்ம லைட் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், வேணும்னா வந்து ஹைட் கம்மி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ன சொல்கிறது தெரியல. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ் ஆகும், நீங்களும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. என்னம்மா ஃபீல் பண்ணுற? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு எப்படி இது ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வேணும்னா நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.